ஏழை மாணவர்களுக்கு நீங்க உதவி பண்ணனா நீங்க நீட்டை ரத்து பண்ணுங்க. இரண்டு பக்கங்களும் என்னை பொறுத்தவரை நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த மொழி பிரச்சனை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க 67ல். அந்த வாய்ப்பை பிஜேபி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோ 2100 கோடி ரூபாய் கொடுக்காம எத்தனை ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க கல்வி கிடைக்காம எப்படி பாதிக்கப்படுறாங்க? இது மட்டும் பாதிப்பு இல்லையா? திமுக டைவர்ட் பண்றதுக்காக இன்னைக்கு தினம் இந்த பிரச்சனை பேசிட்டு இருக்கிறார். மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை சம்பந்தமாக சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் இரண்டு பக்கங்களும் என்னை பொறுத்தவரை நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். திமுக குறிப்பாக கடந்த ஆண்டு அமைச்சர் தலைமையிலே ஒரு குழு டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரதான் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்து இந்த மும்மொழி கொள்கைக்கு PM ஸ்ரீ பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் இந்த கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கின்றோம், எங்களுக்கு நிதியை ஒதுக்குங்கள் என்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லியிலே கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். அதை மூடி மறைத்து இப்பொழுது இருமொழி கொள்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது என்னை பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு நாடகமாக நான் பார்க்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை எங்களுடைய கொள்கை ஒரு மொழி கொள்கை தான், தமிழ், அவ்வளவுதான். காரணம், இதே போன்று வட மாநிலங்களில் அங்கே இருப்பது ஒரு மொழி கொள்கை தான் இருக்கிறது. உத்தரப்பிரதேசிலே அங்கே ஹிந்தி மட்டும்தான், ஒரு மொழி கொள்கை தான். வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இருமொழி கொள்கை கூட கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு தமிழ்நாட்டை வலியுறுத்தக்கூடாது, நிதியை கொடுங்கள். அப்படி அதை மீறி மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் நாளைக்கு போட போகிறாங்க. கடந்த ஆண்டு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4.5 லட்சம் கோடி ரூபாய். அந்த 4.5 லட்சம் கோடி ரூபாயில் 2100 கோடி ரூபாய் எங்களுக்கு உங்கள் பணம் வேண்டாம், உங்கள் கொள்கை வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயந்தான். அது சொல்லிட்டு போகிறது. ஆனால் திமுக விட போகிறதில்ல. ஏன்னா இது தேர்தல் வந்துடுச்சு, 10 மாதத்தில் தேர்தல். ஏன்னா இவங்க முதல் ஆட்சிக்கு வந்தது இந்த மொழி பிரச்சனை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க 67ல். மீண்டும் அவங்களுக்கு திருப்பி பிரச்சனை, அந்த வாய்ப்பை பிஜேபி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோதான். அப்படி தான் தோணுது எங்களுக்கு. அதாவது தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை முக்கியமான ஒரு பிரச்சனை. அது சமீபத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்களும் கலந்து கொண்டோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் கருத்துக்களை தெரிவித்தோம். இது போன்ற தென் மாநில முதலமைச்சர்களை சந்தித்து ஒரு கூட்டாக ஒரு முயற்சி செய்து தென் மாநிலங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, ஒரே நிலை, இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே நிலை இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி கூட்டத்தை போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ நடந்து தான் இருக்குது. அதே வேளையில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நிச்சயமாக பிஜேபி வைக்கலாம். பிஜேபி மத்தியில் தெளிவுபடுத்தினா போதும், என்ன செய்ய போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெளிவுபடுத்தினா போதும். நாங்கள் எதுவுமே பேசலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் 2 வாரங்களுக்கு முன்பு கோவையில் தமிழ்நாட்டிற்கோ தென் மாநிலங்களுக்கோ ஒரு சீட்டு கூட குறையாது, ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்னா மத்தியில் பேசிகிட்டு இருக்காங்க அர்த்தம். அப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா எந்த வகையான கொள்கையை கொண்டு வர போகிறாங்கன்னு அது தெளிவுபடுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் ஒரு பரபரப்பு தேவையில்லாமல், ஏன்னா முக்கியமான பிரச்சனைகளை யாரும் பேச மாட்டாங்க. முக்கியமான இன்னைக்கு பிரச்சனை இந்த மறுசீரமைப்பு பார்த்தீங்கன்னா 2027 பிறகு தான் வரும். இன்னைக்கு வரப்போகிறது கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு, இன்னைக்கு பிரச்சனை ஊழல், இன்னைக்கு பிரச்சனை விவசாய பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. இல்லை கல்வி பிரச்சனை எவ்வளோ இருக்குது, பள்ளிக்கூடங்கள் கல்வியெலாம் இருக்குது. இதை விட்டுட்டு மாற்றி இந்த 2 பிரச்சனையை வச்சுக்கிட்டு திமுக டைவர்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி தினம் இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க செய்கிற ஊழல், அவங்க செய்கிற லஞ்சம் இதெல்லாம் வாங்குறது, இதுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லாமல் தேர்தல் 10 மாதத்தில் தேர்தல் வருது, அதுக்காக அதை எப்படி இது வச்சுக்கிட்டு பண்ணணும்னு பார்க்குறாங்க. இல்லை ஒரு மொழி கொள்கை தான் இருக்குது. யூபியில் ஏன் மும்மொழி கொள்கை கொண்டு வரல? பீகாரில் ஏன் மும்மொழி கொள்கை இல்லை? வட மாநிலங்கள் ஏன் மும்மொழி கொள்கை இல்லை? அங்கே ஏழை மாணவர்கள்லாம் இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்களா?
நீங்கள் ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னா நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுங்க. நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது. எத்தனை நீட்டுனால எத்தனை பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள் மாணவிகள்லாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200-300 பேர் தற்கொலை, அவங்க உயிரை எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீட்டுனால, மும்மொழி கொள்கைனால இல்லை, இருமொழி கொள்கைனால இல்லை. எப்படி வேணா வாதம் செய்யலாம். நாங்கள் சொல்றது தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கையை வைத்து 60 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக ஒரு மாநிலமாக உருவாகி இருக்கிறது. எதுக்கு நீ மாற்றணும்னு தெரியல. தமிழ்நாட்டிலேருந்து வட மாநிலங்களுக்கு போகிறாங்க, எத்தனை பேர் அங்கேருந்து வராங்க, எல்லாம் அங்கேருந்து தான் இங்கே வராங்க தான். இங்கேருந்து யாரும் அங்கே போகிறது கிடையாது. இங்கேருந்து யாரும் அங்கே வட மாநிலங்களுக்கு வேலை தேடி போகிறது கிடையாதுங்க, அவ்வளோவா இல்லை. ஏதோ நகரத்தில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வட மாநிலங்களில் உலகம் முழுவதும் தமிழர்கள் போயிட்டுருக்காங்க. உலகத்தில் இன்றைக்கி நீங்கள் அமெரிக்கா நீங்கள் போங்க, அமெரிக்காவில் யார் அங்கே பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய அங்கே ஐடி கம்பெனியில் யார் இருக்கா? தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. யூரோப்லேயும் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. மொழி படிக்க தெரியாமல் போயிட்டுருக்குறாங்க. அது இருமொழி கொள்கையை வச்சுட்டு தான் வெற்றிகரமாக இருக்கிறாங்க அங்கே. அதனால் அது திணிக்கக்கூடாது. ஹிந்தி கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம், தெரிஞ்சுத்தாங்க. அதில் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நான் உனக்கு நிதி கொடுப்பேன்னு சொல்கிறது தப்பு. அது தவறான ஒரு கொள்கை. எந்த மாநிலமும் அப்படி நாங்கள் இது ஒத்துக்கிட்டால், எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் நிதி ஒதுக்குவோம் என்று சொல்வது நிச்சயமாக தவறு. அதை வந்து ஏன்னா வேறு விதமாக செய்யலாம். 2100 கோடி கிடையாது, நாங்கள் 5000 கோடி உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து இந்த கொள்கையை நீங்கள் மாற்றிக்குங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் பணம் கொடுப்போம், நிதி கொடுப்போம்னா அப்போது இந்த 2100 ஏழை மாணவர்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த 2100 கோடி ரூபா வராமல் எத்தனை ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க? இல்லை நான் கேட்குறேன், 2100 கோடி ரூபாய் கொடுக்காம எத்தனை ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க? அவங்க கல்வி கிடைக்காம எப்படி பாதிக்கப்படுறாங்க? அது மட்டும் பாதிப்பு இல்லையா இருக்குது? அதாவது எந்த திட்டம் இருந்தாலும், அது எந்த திட்டம்னாலும் கேட்குறேன் நான். இல்லை நான் சொல்றது ரிக்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு மாநிலம் கொள்கையை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அந்த மாநிலோட உரிமை. அது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கட்சிகள் மக்கள் வந்து எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும், மும்மொழி கொள்கை தேவையில்லை, அவசியமும் கிடையாது. இன்னைக்கு அதே போல இந்த வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு, வட மாநிலம் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுற நேரத்தில் உத்தரப்பிரதேச உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மசூதிகளை வந்து இந்த தார்பாய் போட்டு மூடிமுறை சம்பவங்கள் நடைபெற்றது. இது முதல் முறையாக நடந்த சம்பவம். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது போன்ற ஒரு அரசியல் வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா சமீப காலத்தில் வந்து இது போன்ற அரசியல், மத ரீதியான அரசியல் இப்படிலாம் வந்து அதிகமாக ஒரு பிரச்சனையாக உருவாக்குகின்ற ஒரு சூழல் இருக்குது. அதனால் அது தவிர்க்க வேண்டும். இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை போகக்கூடாது. இது புரிதல் இருக்க வேண்டும். முக்கியமாக என்னென்னா இதை வந்து இது போன்ற சம்பவங்களை ஊடகங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஊடகங்களை திருப்பி 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 போட்டு 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 நீங்கள் உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க. சின்ன ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு சம்பவம், ஏதோ உலகமே இந்தியாவே அப்படி தான் இருக்குன்னு ஒரு திருப்பி திருப்பி அதை போட்டுட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் தவறுங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.